ம் என்ன மூவி வாழை எப்படி இருக்கு வாழை? படம் சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு படம். அருமையாக எடுத்திருக்காரு படம். நல்லா இருக்கு படம். எதனால அருமையா இருக்கு சொல்லுவாங்க? படம் ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு வாழைத்தாரை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. உண்மை கதை. நல்ல ஒரு படமாக இருக்கு. பார்க்கலாம். பசங்களோட ஆக்டிங்லாம் இருக்கு. சூப்பராக இருக்கு படம். நல்லா அருமையாக பண்ணிடுறாங்க. 2 பசங்களும் அருமையாக பண்ணிடுறாங்க படம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். இந்த வருஷத்துக்கான சிறந்த படம்னு சொல்லலாம். நான் நிறைய படம் அந்த வருஷத்தில் நிறைய படம் பார்த்தேன். எல்லாமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த வருஷத்துக்கு நான் சிறந்த படம் சொல்லலாம். நல்ல டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அருமையாக இருக்கு படம். மற்ற ஆக்டிங்லாம் பசங்களோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குப்பா படம். எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. பசங்க சின்ன பசங்க மாதிரியே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க பசங்க. நல்ல உழைப்பு படத்தில் நல்ல சிறந்த படம். மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பராக இருக்குப்பா. அருமையாக இருக்கு. இந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்காது? இல்லைப்பா அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ பார்த்துருக்கேன். மற்றபடி படம் சூப்பர். அருமையாக இருக்கு. நிம்மதியாக இருக்குப்பா. படம் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லை நான். சூப்பரா பண்ணிடுறாருப்பா. மியூசிக் எங்கேயுமே ஒரு குறை கிடையாதுப்பா. மியூசிக்ல இருந்து எதையுமே ஒரு குறை, ஒரு சின்ன குறை சொல்ல முடியாது. எல்லாமே பக்கா 100% பக்காவா இருக்கு படம். நல்ல ஒரு படம் பார்த்துட்டு போற ஒரு திருப்தி இருக்கு. இந்த வருஷத்துல எனக்கு பார்த்த படத்துல இந்த ஒரு படம் தான் எனக்கு திருப்தியா இருக்கு. நிறைய படம் வந்து ஏமாந்தான் போயிருக்கேன். வந்து நல்லா திருப்தியா போறேன் படம். அருமையா இருக்கு பண்ணிடுறேன். கண்டிப்பா டெஃபினட்டா. நல்லா வந்து ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன் படம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்டோட வந்து பார்த்தேன். இப்போ என் ஃபேமிலியோட வந்திருக்கேன். 2 வாட்டி ஒரு 20 நிமிஷம் நான் அழுதபடியாக தான் இருந்தேன். அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. எப்படியாப்பட்ட மனுஷனும் வந்து இறங்கி தான் போகும். கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த அளவுக்கு படத்தில் ஃபீல் இருக்கு. கண்டிப்பாக எப்படியாப்பட்ட மனுஷனும் அந்த 20 நிமிஷம் லாஸ்ட் 20 நிமிஷம் கண்ணீரோட தான் வெளியில் வருவோம். பக்காவாக இருக்கு. படம் நல்லா இருக்கு. பசங்களாம் ஒரு அழுகுற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. படம் பார்த்ததுக்கு கொஞ்சம் அழுகியா வருது. கஷ்டப்பட்டீங்களா? இந்த மாதிரி கஷ்டம் தான். அப்படிங்களா? இந்த படம் மூலமா என்னமோ சொல்ல வர்றாரு அவர்? மாதிரி என்ன சொல்லுங்க, பசங்க படிக்காம சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருங்க. அதை பார்த்து தான் அழுகுது. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. குழந்தைங்கலாம் ரொம்ப இதுவா எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. வாழை படம் பார்க்க வந்தோம். நான் ஃபேமிலியோட பர்சனல் ஃபேமிலி வந்து 4 பேர் வந்துக்கிறோம். ரொம்ப நல்லா, உண்மையில் நல்லா இருந்தது. அதை எதிர்பார்க்கவே இல்லை. எப்போதும் மாரி செல்வராஜுங்கிறது உண்மையில ஒரு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டைரக்டரை எங்கேயும் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் எவ்வளோ ஸ்டோரி படிச்சுக்கிறேன், கதை படிச்சுக்கிறேன். உண்மையில் நல்லா இருக்கு. அதாவது எவ்வளோ டைரக்டர் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கிறேன். உண்மையில் நல்லா இருக்கு. நானும் என் ஃபேமிலியோட எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா உண்மையாக நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்லுறது தெரியல. ஒரு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடச்சி உண்மையில ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஃபேமிலியோட வந்துருக்கேன். பசங்க வந்துருக்கேன். பசங்க தான் ஒரு கூட்டு எல்லாம் நல்லா இருந்தது. பையன் நல்லா இருந்துச்சு. உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஒரு வறுமை ஒரு வளமையாக கொண்டு வருது. வாழ்க்கையில் எப்படி ஒரு வறுமை தான் உனக்கு உந்து சக்தியாக இருக்குது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். வறுமையாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய ஆளாக வரலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்தது. உண்மையாக நல்லா இருந்தது. ஆமாம், கஷ்டப்பட்டுக்கிறோம். ரொம்ப நாளைக்கு எங்கள் பழைய விஷயத்தில் ஞாபகப்படுத்து. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. அப்புறம் பழைய சோறு, அந்த மாதிரி விறகடுப்பு, மாடை விற்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணும்போது பசுமாடு விற்கும் போது நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னுடைய மனசு உள்ளது பசுமாடு விற்கும்போது ஃபீல் பண்ணேன். என்னுடைய பசுமாடு வந்து ரொம்ப உயிராக நினைக்கிறது. நல்லா இருக்கு. இல்லை, நான் சின்ன வயசு சென்னைக்கு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்கு. நானும் எனக்கு பிடிச்ச அந்த பசுமாடு விற்கும் போது என் மனசு கஷ்டமா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சி அந்த படம் பார்க்க நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. அவ்வளவுதான் கேட்டீங்க.